ஹாய் கைஸ், என்னடா என் மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே நானே எங்க அக்கா என் ஃப்ரெண்டோட கிளம்பி நம்ம சிதம்பரத்துல உள்ள வாண்டையார் டைனோசர் எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸ்கூல்ல கொடுத்த ஃப்ரீ டிக்கெட்டை காமிச்சு நேரா உள்ள வந்துட்டோம். வெளில வச்சிருந்த இந்த டைனோசர்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி பார்த்துட்டு வெளில கலர் கலரா மீன்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ள போனோம். கையில காசே இல்லைனாலும் நானும் என் ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் வாங்க போற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே போனோம். அப்புறம் சாக்லேட் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சேன்னு என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வேணாம்னு சொல்லிட்டா. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது என் தம்பி யதார்த்தமா மீட் பண்ணேன். எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி என் கூட தான் வந்தான், அவன் ஃப்ரெண்டு கூட சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் உள்ள போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரையும் மீட் பண்ணேன். அப்புறம் நம்ம சிதம்பரம் ட்ரெடிஷ்னல் 24 அண்ணாவையும் மீட் பண்ணேன். அப்புறம் என் தம்பி அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு ரைடு கிளம்பிட்டான். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ஜெயண்ட் வீல் போலாமேன்னு சொல்லி ரொம்ப ஆசாசியா ஏறணும். அங்க போனா என்னையும் என் ஃப்ரெண்டையும் வெயிட் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிரிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ நானும் அவளும் ரொம்ப நாளா மீட் பண்ணாத மாதிரியும் இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஹைட்ல இருந்து பார்க்கும்போது சிதம்பரத்தோட வியூலாம் சூப்பரா இருந்தது. அப்புறம் அதுல இருந்து இறங்கி இந்த டிராகன் ரைடுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். போகும்போது நல்லா தான் கைஸ் போனேன், வரும்போது தான் டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் வைப்ஸ் சிஸ்டரை மீட் பண்ணேன். அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர் கூட இங்க தான் இருந்தாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி விஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட் நித்துஷ்காக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ அவளுக்கு இந்த செயின் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தவளுக்கு இந்த கிளிப்பு ஹேர் பேண்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கைஸ்.